ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம நரசிம்ம ஜெயந்தி பத்தி பார்க்க போறோம். உங்களுக்கு என்ன தேவையோ, நீங்க வேண்டக்கூடிய எல்லா விஷயமும் கிடைக்கணும். இம்மீடியட்டா கிடைக்கணும். வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு சால்வ் ஆகணும். அதுவும் இம்மீடியட்டாவே சால்வ் ஆகணும். சீக்கிரமாவே பிரச்சனைகள் தீரணும். கடன் பிரச்சனை தீர்ந்தரணும். எனக்கு தொழில்ல நல்ல வளர்ச்சி அடையணும். நான் விரும்பின விஷயம் தர்மத்துக்கு உட்பட்டு நடக்கணும். அப்படின்னா, நீங்க வணங்கக்கூடிய ஒரே கடவுள் நரசிம்மர் தான். இந்த நரசிம்மர் அவ்ளோ அதாவது நீங்க ஆத்மார்த்தமா வழிபாடு பண்ணுனா, உடனே உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். ஏன்னா, மத்த அவதாரங்கள் பெருமாளுடைய விஷ்ணு அவதாரங்கள்ல பார்த்தீங்கன்னா, நெறைய அவதாரங்கள் இருக்கு. அவதாரம் இருக்கு, கிருஷ்ண அவதாரம் இருக்கு. அதெல்லாம் அன்னையுடைய கர்ப்பத்துல இருந்து வந்தது. ஆனா, அதுக்கு கூட ஒரு 9 மாசம், 10 மாசம் ஆகும். ஆனா, நரசிம்மர் பக்த பிரகலாதனுக்காக, பக்தருக்காக இந்த அவதாரம் நடந்திருக்குது. கூப்பிட்ட உடனே வரணுங்கிறனால தூண்ல இருந்தே அவர் வந்துட்டாராம். தூண பொளந்துகிட்டே வந்துட்டாராம். அதனால இந்த அவதாரம் ரொம்ப ரொம்ப சிறப்பு. மத்த அவதாரங்கள காட்டிலும் இந்த அவதாரம் சிறப்பு அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கூப்பிட்ட உடனே வந்துட்டாரு. அதே மாரி பக்தருக்காக இது எடுத்தது. இந்த அவதாரம் ஒரு வதத்துக்காக இருந்தாலுமே, பக்தர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால நரசிம்மர வேண்டக்கூடிய பக்தர்கள் அனைவருக்கும் உடனடியாக பலனை தருபவர் நரசிம்மர். ஏன் அப்படின்னா, நரசிம்மருக்கு நாளை என்ற சொல் கிடையாது. அவரு கூப்பிட்ட உடனே வருவாராம். நாளைக்குலாம் வரமாட்டாராம். அது மாரி நீங்க ஆத்மார்த்தமா பக்தியோட நீங்க வணங்குனீங்க அப்படின்னா, பாக்கியம் இருந்துச்சுன்னா, அவர கண் முன்னாடி நீங்க பார்க்கலாம். அவருடைய தரிசனத்த பார்க்கலாம். வாழ்க்கையில எல்லாவித பிராப்தமுமே உங்களுக்கு கிடைக்கணும், நிம்மதியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னாலே நரசிம்மர நீங்க வழிபாடு பண்ணணும். சரி, இந்த நரசிம்ம ஜெயந்தி என்னைக்கு வருது அப்படின்னா, 30/4/2025 அன்னைக்கு வருது. நரசிம்மருடைய அவதாரம் பார்த்தீங்கன்னா, சுவாதி நட்சத்திரத்துல நிகழ்ந்தது. அதே மாரி சதுர்தசி, அதாவது பௌர்ணமிக்கு முன்னாடி சதுர்தசி இருக்கு இல்லைங்களா? அதுல அவதாரம் பண்ணாரு. இந்த நரசிம்மர் பார்த்தீங்கன்னா, இந்த நரசிம்மருடைய சிறப்புகள இன்னைக்கு ஒரு நாள்ல சொல்லி முடிக்க முடியாது. அவருடைய மகிமைகளையும், அவருடைய சிறப்புகளையும் இன்னைக்கு ஒரே நாள்ல இந்த வீடியோ அப்படியே பெரிய லென்த்தா போகும். அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனா, நமக்கு என்ன தேவையோ அத சிம்பிளா நான் சொல்லிர்றேன். நரசிம்மர் வழிபாடு, நரசிம்மருடைய மந்திரங்கள உங்களுக்கு குடுக்குறேன். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த மந்திரம். இந்த மந்திரத்த நீங்க சொல்றது மூலியமா, வாழ்க்கையில பெரும் துயரத்திலிருந்து காப்பாத்தப்படுவீங்க. அது எதுவா வேணா இருக்கலாம். இக்கட்டான சூழ்நிலை, வழியே தெரியல, நான் திக்கற்று இருக்கேன் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, நான் குடுக்கக்கூடிய இந்த ஸ்லோகத்த சொல்லி நரசிம்மர வழிபாடு பண்ணுங்க. தொடர்ந்து 48 நாள் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா, எப்பேர்ப்பட்ட பிரச்சனையும் சரிங்க. தீர்வே இல்ல அப்படின்னு நெனச்சா கூட அந்த விஷயத்துக்கு தீர்வு கிடைச்சிரும். ஏதாவது ஒரு சோர்ஸ் வந்துரும். பிரச்சனையிலேருந்து வெளில வந்துருவீங்க. நிம்மதியா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க, ஆரோக்கியமா இருப்பீங்க. இந்த வழிபாடு பண்றது மூலியமா. நரசிம்மருடைய சிறப்பு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ நரசிம்மருக்கு இன்னைக்கு ஒரு நாள் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா, நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள்ல இருக்கும்போது நரசிம்மருடைய வழிபாடுகள பண்ணியிருக்கேன். அதே மாரி அந்த ஸ்லோகத்த சொல்லியிருக்கேன். அந்த பிரச்சனை அப்படியே என்னோட லைஃப்ல மேஜிக் அப்படி நடந்தது. அதனால தான் நான் ஒவ்வொரு நரசிம்மர் ஜெயந்தி அன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு அங்க நரசிம்மருடைய ஸ்லோகங்கள சொல்றது, நரசிம்ம அஷ்டோத்திரங்கள பாராயணம் பண்றது, இது மாரி பண்ணிட்டு இருப்பேன். ஏன்னா வாழ்க்கையில டக்குன்னு ஒரு இம்மீடியட்டான மேஜிக் நடக்கணும் அப்படின்னாலே, அதாவது மேஜிக் மீன்ஸ் என்னன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம நெனச்சே பார்க்க முடியாத ஒரு திருப்புமுனை. வாழ்க்கையில ஒரு பெரிய லெவல்ல வரணும் அப்படிங்கக்கூடிய விஷயம். ஒரு இக்கட்டான சூழ்நிலை. இதுக்கு தீர்வே இல்ல. நான் சிக்கிக்கிட்டேன். என்னதான் செய்யறது அப்படின்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில, அந்த ஸ்லோகத்த சொல்லி வழிபாடு பண்ணது மூலியமா, பல விஷயங்கள்ல இருந்து நான் தப்பிச்சிருக்கேன். பல விஷயங்கள் எனக்கு நன்மைகளாவும், சிறப்பாகவும் நடந்திருக்கு. நான் சொன்ன அந்த ஸ்லோகத்த தான் உங்களுக்கு நான் குடுக்க போறேன். வீடியோவுடைய எண்டுல நான் குடுக்குறேன். இது என்ன அப்டின்னா, இது என்னைக்கு வருது அப்டின்னா, நீங்க எப்ப வழிபாடு பண்ணணும் அப்டின்னா, நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு காலையில இருந்து மாலை இரவு வரைக்கும் நீங்க எப்ப வேணா வழிபாடு பண்ணலாம். ஆனா கோவில்கள்ல எந்த டைம்ன்னு பார்த்துட்டு, அந்த டைம்ல அபிஷேகம், ஆராதனைகள்ல கலந்துக்கங்க. பொதுவாவே நரசிம்மர் பார்த்தீங்கன்னா,
ஹிரண்யகசுப வதம் பண்றதுக்காகத்தான் இந்த அவதாரங்கள் நிகழ்ந்தது. இந்த அவதாரம் எடுத்தாரு. ஆனாலும் மெயின் வந்து என்னன்னா பக்தர், அதாவது அந்த குழந்தை வடிவில இருக்கக்கூடிய அந்த பக்தர வந்து காப்பாத்துறதுக்காகத்தான். ஏன்னா, அந்த ஹிரண்யகசிபு யாருன்னு தெரியும். பக்த பிரகலாதன் யாருன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஹிரண்யகசிபு வந்து என்ன செய்றாரு, நான் தான் இந்த உலகத்துக்கு கடவுள்ன்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுமைப்படுத்துறாரு, அடிமைப்படுத்துறாரு. அதுலருந்து காப்பாத்துறதுக்கு தான் இந்த அவதாரமே நிகழ்ந்தது. அவரு வந்து இந்த என்ன அப்டின்னா, இந்த ஹிரண்யகசிபு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு அவதாரம் எடுக்க ஒரு வரம் வாங்குறாரு. ஹிரண்யகசிபு வந்து ஒரு வரத்த வாங்குறாரு. என்ன வரம்? அவரு பெரிய நாலேட்ஜ், இன்டெலிஜென்ட்ன்னு நெனச்சுட்டு பிரம்மா கிட்ட என்ன கேட்கிறாரு? பகவானே எனக்கு மரணம் வந்து எப்படி நடக்கணும் அப்டின்னா, எனக்கு மனிதர்களாலயோ அல்லது மிருகங்கள்னாலயோ, வேற எது ஜந்துக்கள்னாலயோ எனக்கு என்ன ஆகக்கூடாது? மரணம் நிகழக்கூடாது. அதே மாரி உள்ளுக்குள்ளயும் இல்லாம, வெளியில இல்லாம போர் போர் புரியும்போது அந்த இடத்துலயோ அல்லது அந்த மாரி ஒரு இத வாங்கிறாரு. காலையிலயும் இல்ல, மாலையிலயும் இல்ல. அது மாரி காலையிலயும் சரி, இரவுலயும் சரி, மாலையிலயும் சரி, எனக்கு வந்து மரணம் நிகழக்கூடாது அப்படின்னு சொல்லி, அதே மாரி வந்து நெறைய விஷயங்கள வாங்கிர்றாரு. இந்த மாரி வரங்கள் வாங்குனனால யாருனாலயும் வந்து அவர வதம் பண்ண முடியல. இந்த அது வந்து என்னன்னா, நரசிம்ம அவதாரம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும் சிங்கத்துடைய முகம், மனிதனுடைய உடல். அப்ப அது மனிதனும் இல்லாத, மிருகமும் இல்லாத ஒரு அமைப்பு. அவரு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நரசிம்ம அவதாரம் எடுத்ததுனால தான் சரபேஸ்வரர் அவதாரமே நிகழ்ந்ததாக ஒரு புராணம் சொல்லுது. உண்மையும் அதுதான். இந்த நரசிம்மர் வந்து பார்த்தீங்கன்னா, பக்த பிரகலாதன வந்து என்னன்னா, அம் காப்பாத்துறதுக்காக, தன்னோட தந்தைகிட்ட இருந்தே காப்பாத்துறதுக்காகத்தான். அவரு வந்து என்னன்னா, இந்த தூண்ல இருப்பாரான்னு கேட்கிறாரு. ஆமா, என்னுடைய பகவான் வந்து தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான்னு சொல்றாரு. அப்ப அவரு ஹிரண்யகசிபு வந்து என்னன்னா, ஓங்கி அந்த தூண பொளக்குறாரு. அந்த தூண்ல இருந்தே என்ன செய்றாரு, நரசிம்மர் வந்து அப்படியே அண்ட சராசரங்கள்லாம் நடுங்குதாம். அந்த அளவுக்கு வந்து அவருடைய அவதாரத்துடைய இது வந்து ஆக்ரோஷமா இருந்துச்சாம். மனிதனுடைய உடலும், சிங்கத்துடைய முகமும் இருந்து அப்படியே ஆக்ரோஷத்தோட, கோவத்தோட வந்தாராம். அதே மாரி வந்து அவருடைய அவதாரம் நிகழ்ந்தது வந்து காலையும் இல்ல, மாலையும் இல்ல, இரவும் இல்ல. அதாவது அந்த அந்தி வேலைன்னு சொல்லுவோம் இல்லையா? எல்லாமே சங்கமிக்கக்கூடியது. காலை, இரவு, மாலை இது எல்லாமே சங்கமிக்கிறது. காலை முடிஞ்சா தான் 4:30 டூ 6 அந்த வேலையில அததான் பிரதோஷ வேலைன்னு சொல்லுவோம். அந்த 4:30 டூ 6 அப்படிங்கக்கூடிய அந்த அந்தி வேலையில அவதாரம் நிகழ்ந்தது. அதே மாரி அவர வந்து வீட்டுக்குள்ளேயும் இல்லாம, வெளியிலயும் இல்லாம, வானம் பார்த்தும் இல்லாம, பூமி பார்த்தும் இல்லாம, அந்த நடுவுல நின்னு, அந்த நிலகால் இருக்கு இல்லைங்களா? அந்த நடுவுல நின்னு என்ன பண்ணாரு? அந்த வதம் பண்ணாராம். அதே மாரி அவருடைய அந்த சிங்கத்துடைய நெகம் இருக்கும்ல, அந்த கோர நெகத்தினால அவர வந்து குடல குத்தி கிழிச்சு இது பண்ணாரு. மனிதனும் இல்ல, மிருகமும் இல்ல. பாருங்க, எந்த எந்த அளவுக்கு அவர் வரம் வாங்குனாரோ, அத எல்லாமே பிரேக் பண்ற அளவுக்கு தான் அந்த அவதாரமே நிகழ்ந்திருக்கு. அந்த ஹிரண்யகசிப கொன்னதுக்கு அப்புறம் அவருடைய ஆக்ரோஷம் அடங்கவே இல்ல. அப்போ வந்து தேவர்களும், முனிவர்களும், ரிஷிகளும் எல்லாருமே வந்து நடுங்கி போனாங்களாம். நடுங்கி போனாங்களாம். அப்ப அவங்க போய் தேவர்கள் போய் தாயார மகாலட்சுமி தாயாரே, "அன்னையே எங்களுடைய இது முடிஞ்சிருச்சு. ஆனாலும் இவர சாந்தப்படுத்த முடியல. எப்படியாவது சாந்தப்படுத்துங்க, காப்பாத்துங்க" அப்படின்னாராம். அப்போ தேவர்கள் சொன்னாங்களாம். அந்த தேவி வந்து லக்ஷ்மி தேவி வந்து ஐயாவ பார்க்கும்போது, நரசிம்மர் ஐயாவ பார்க்கும்போது, அப்படியே அவங்களுக்கே பயம் வந்துருச்சாம். என்ன இவ்ளோ ஆக்ரோஷமா இருக்காரு? எப்படி நம்ம போய் சாந்தப்படுத்துறது? அப்படின்னு அவங்களே நெனச்சுட்டு, பக்த பிரகலாதன கூட்டிட்டு வராரு. கூட்டிட்டு வந்தாங்களாம். அவங்க கூட்டிட்டு வந்தோன, அவரு வந்து என்னன்னா பக்த பிரகலாதன்ங்கிறது சிறு வயது தானே! பக்தரா இருக்காரு. எப்படி? ரொம்ப டெடிகேட்டா ஆத்மார்த்தமான அன்போட இருக்கிறாரு. அந்த அந்த முகத்த வந்து அவரு பார்த்தோன்ன, நரசிம்மர் வந்து ஒரு சிங்க முகம் இல்லைங்க. சிங்கத்துக்கு எவ்வளோ கர்ஜனை, எவ்வளோ ஆக்ரோஷம் இருக்கும். அவரு வந்து அந்த அசுரனுடைய பிளட் வேற அவரு உள்ளுக்குள்ள போனனால, இன்னும் ஆக்ரோஷமா அடக்க முடியாத அகந்தை எல்லாமே அவருக்கு வந்தனால, யாருனாலயும் அத கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனா, இந்த பக்தர் பிரகலாதனுடைய முகத்த பார்த்த உடனேயே அவர் என்ன செய்றாரு, அப்படியே சாந்த சொரூபமா மாறிர்றாரு. சாந்த சொரூபமா மாறுனது மட்டும் இல்லாம, கண்ல இருந்து தண்ணி வருது.
என்ன அப்டின்னா, நீ வந்து நீயும் ஒரு சின்ன பையன். உன்ன போய் நான் சோதனை பண்ணி காலதாமதம் பண்ணிட்டனே அப்டிங்கிறாரு. அவரு வந்ததே தூண்ல இருந்து தான் வந்தாரு. கர்ப்பத்திலிருந்து வந்தா 9, 10 மாசம் ஆகும்ன்னு கூப்பிட்ட உடனே வந்திருக்காரு. இருந்தாலும் உன்னைய நான் சோதிச்சிருக்க கூடாதுன்னு என்ன செய்றாராம், அதாவது மன்னிப்பு கேட்கிறாராம். எந்த அவதார கடவுளாவது மன்னிப்பு கேட்கிறாங்களா? இல்ல நரசிம்மர் தான். அதனால தான் நரசிம்மர் சிறப்பு, சிறப்பு, சிறப்புன்னு சொல்றேன். அப்படியே அவர் அந்த பக்த பிரகலாதன வாரி அணைச்சு கட்டி பிடிச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் சாந்தமானதுக்கப்புறம் லக்ஷ்மி தேவி என்ன செய்றாங்க, பானகம் எடுத்துட்டு வந்து அவருக்கு குடிக்கிறதுக்கு குடுத்து சாந்தப்படுத்துறாங்க. அப்படி சாந்தப்படுத்துனோனே என்ன செய்றாங்க, லக்ஷ்மி தேவியும் மடியில வந்து உட்கார்ந்து, லக்ஷ்மி நரசிம்மரா என்ன செய்றாங்க, இந்த உலகத்துக்கு காட்சி குடுக்குறாங்க. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, இவருக்கு பானகம் வந்து நெய்வேத்தியமா வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இவர எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஒரு பிசினஸ் நல்லா டெவலப் ஆகணும். உங்களுக்கு கடன் பிரச்சனையிலேருந்து நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு ஏதாவது ஒரு முக்கியமானது வீடு கட்டணும். இந்த மாரி நீங்க என்ன வேணா நெனச்சுக்கலாம். நீங்க லவ் பண்றவங்களே கல்யாணம் பண்ணணும். இந்த மாரி என்ன ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபும் வந்து சந்தோஷமா இருக்கணும். இல்ல ஹஸ்பண்ட் கோச்சுக்கிட்டு போயிட்டாரு, ஒய்ஃப் கோச்சுட்டு போயிட்டாரு. அவங்க திரும்ப வந்து சேரணும். இந்த மாரி தர்மத்துக்கு உட்பட்டு செய்யணும். அடுத்தவங்க ஒய்ஃப் அப்டின்னா அவர்ட்ட அடி வாங்கிருவீங்க. அது நெறைய பேர் இது மாரி கேட்கிறீங்க. அதனால உங்களுடைய இது வந்து கோரிக்கைங்கிறது நியாயமா இருக்கணும். சரிங்களா? மத்தவங்கள எந்த விதத்திலயும் பாதிக்கக்கூடாது. அந்த மாரி கோரிக்கை வைங்க. கட்டாயம் நிறைவேறும். இத எப்படி வழிபாடு பண்ணணும்? உங்களுக்கு கடன் இருக்கு. ஆனா கட்டுறதுக்கு எந்த பணமும் இல்ல. சொத்து பத்து இல்லைன்னா கூட பிரச்சனை கிடையாது. நீங்க இந்த வழிபாட பண்ணுனாலே கட்டாயம் சோர்ஸ் வந்துருங்க. நரசிம்மருடைய ஃபோட்டோ வச்சுக்கங்க. வீட்ல வந்து நரசிம்மர் ஃபோட்டோ வைக்கலாமான்னா, தாராளமா வைக்கலாம். யோக நரசிம்மர் ஃபோட்டோவும் வைக்கலாம். அதே மாரி லட்சுமி நரசிம்மர் ஃபோட்டோவும் வச்சுக்கலாம். ஆக்ரோஷமான உக்ர நரசிம்மர மட்டும் தவிர்த்துருங்க. இந்த நரசிம்மர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மண்டலம் 48 நாள் வழிபாடு பண்ணிட்டா, வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கிடைச்சிரும். நீங்க என்னென்னலாம் விரும்புறீங்களோ, அத்தன விஷயமே உங்களுக்கு கிடைச்சிருங்க. இது எப்படி வணங்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் 4:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும், அந்த பிரதோஷ வேலை, நித்திய பிரதோஷம் சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த வேலையில வந்து வழிபாடு பண்ணணும். எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஒரு பானகம் தயார் பண்ணணும். பானகம்னா புளியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. என்ன அப்படின்னா, 1 டம்ளர் தண்ணீல லெமன வந்து நீங்க புழிஞ்சு விட்டு, கொஞ்சம் அதுல வெல்லமோ அல்லது பனை வெல்லமோ அல்லது நாட்டு சர்க்கரையோ போட்டுட்டு, கொஞ்சம் ஒரு ஏலக்காய போட்டுட்டு கலந்துட்டு, அதுல ஒரு துளசி இலைய போட்டுருங்க. 2 நெய் தீபம் ஏத்தி வச்சுட்டு, என்ன செய்யுங்க அப்படின்னா, நரசிம்மர் நான் குடுக்கக்கூடிய ஸ்லோகத்த சொல்லி அவருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. அதே மாரி நரசிம்மருடைய அஷ்டோத்திரங்கள சொல்லி வழிபாடு பண்ணுங்க. அது இன்னும் உங்களுக்கு சிறப்ப சேர்க்கும். வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு மேஜிக் வேணும். லைஃப் வந்து அப்படியே நல்ல மாரியான புரட்டி போடுறதும் என்னோட வாழ்க்கைய புரட்டி போட்டுருச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அது உங்களுக்கு நல்ல மாரியா இருக்கணும். என்னோட வாழ்க்கையில இதெல்லாம் நடக்கும்னு நான் நெனச்சே பார்த்ததில்ல. என்ன மேஜிக் இது? அப்படிலாம் நீங்க உங்களுக்கு நடக்கணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, நீங்க வழிபாடு பண்ண வேண்டிய ஒரே கடவுள் வந்து நரசிம்மர் தான். இத ஆத்மார்த்தமா செய்யுங்க. கட்டாயம் ஏதாவது ஒரு சோர்ஸ் நரசிம்மர் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த கட்டாயம் அனுப்பிச்சு விட்டுருவாரு. அந்த பிரச்சனைகள்ல இருந்து நிவர்த்தி ஆயிரலாம். மன மகிழ்ச்சியோட இருக்கலாம். சந்தோஷமா இருக்கலாம். இது வந்து என்னன்னா, முக்கியமா வந்து என்னன்னா, சதுர்தசின்னு இருக்குல்ல, பௌர்ணமிக்கு முதல் நாள். அவருடைய அவதாரம் நிகழ்ந்த நாள்னால, நீங்க நரசிம்மர வந்து சுவாதி நட்சத்திரத்துல அவதாரம் பண்ணாரு. அதனால நீங்க நரசிம்மர வந்து சுவாதி நட்சத்திரத்த அன்னைக்கு, ஒவ்வொரு சுவாதி நட்சத்திரத்த அன்னைக்கும் நீங்க போயிட்டு வழிபாடு பண்ணலாம். அல்லது வந்து சதுர்தசி வருது இல்லைங்களா? அன்னைக்கு வழிபாடு பண்ணலாம். ஒவ்வொரு நாளும் வழிபாடு பண்றதுக்கு 4:30 டூ 6 அப்படிங்கிற வேலை வந்து அவதாரம் பண்ண அந்த வேலையிலயும் அவர போய் நீங்க வழிபாடு பண்ணிக்கலாம். ஆனா, நீங்க வீட்ல நீங்க டெய்லி கோயிலுக்கு முடியாது. ஏன்னா, நரசிம்மருடைய கோவில் வந்து இப்ப சிவன் கோவில் மாரி, விநாயகர் கோவில் மாரி நரசிம்மருடைய கோவில் வந்து எல்லா இடத்துலயும் டக்கு டக்குன்னு இருக்காது. அதனால நீங்க வீட்லயே வழிபாடு பண்ணிக்கலாம். இது நீங்க டெய்லியும் தொடர்ந்து வழிபாடு பண்ணிக்கலாம். அது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்ல என்னால அந்த வேலையில வழிபாடு பண்ண முடியலைனாலும், ஏதாவது ஒரு நேரத்த நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு சூரிய உதயத்துக்கு முன்னாடி இப்ப வழிபாடு பண்ணிறணும். 4:30 மணிலேருந்து 5 மணி, இல்லன்னா 5 டூ 6 அந்த டைம். சூரியன் உதிச்சதுக்கு அப்புறம் வழிபாடு வேண்டாம். நரசிம்மர மட்டும் அந்த மாரி டைம் கும்பிட்டு பாருங்க. அப்படி இல்லன்னா இரவு கும்பிட்டு பாருங்க. இது வந்து உங்களுக்கு நல்ல பலன்கள குடுக்கும். எப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். பானகம் வச்சு நான் குடுக்கக்கூடிய மந்திரத்த நீங்க சொல்லி வழிபாடு பண்ணும்போது, இது வந்து இந்த இந்த மந்திரத்த நீங்க எத்தன டைம் சொல்லலாம் அப்படின்னா, மினிமம் 21 டைம் சொல்லணும்.
மேக்ஸிமம் 108 டைம் நீங்க சொல்லலாம். இது மாரி சொல்லி டெய்லி நீங்க வந்து வழிபாடு பண்ணீங்க, 48 நாள் வழிபாடு பண்ணீங்கனாலே, உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு. உங்களுக்கு வாழ்க்கையே புரட்டி போட்டுரும். நல்ல விஷயங்கள நீங்க முன்னேறி போவீங்க. உடல் ஆரோக்கியமா இருக்கும். அதே மாரி தீராத பிரச்சனைகள் தீரும். கடன் பிரச்சனைகள் தீரும். தொழில் நல்லா வளர்ச்சி அடையும். லாபம் கிடைக்கும். வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கும். திருமண பிராப்தம் கிடைக்கும். குழந்தை பேறு கிடைக்கும். எல்லாமே கிடைக்குங்க. இந்த விஷயங்கள நீங்க கட்டாயம் செய்யுங்க. நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு வழிபாடு பண்றதுனால என்ன அப்டின்னா, உங்களுக்கு நரசிம்மருக்கு நாளை என்ற சொல் கிடையாது. அதனால நீங்க வேண்டக்கூடிய விஷயம் உடனடியா வந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்டின்னா, நரசிம்மருடைய வழிபாடு தான் பண்ணணும். இந்த நரசிம்மர வழிபாடு பண்ணும்போது, நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுங்க. வீட்ல சுத்தபத்தமா இருக்கணும். சுத்தம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கணும். நரசிம்மர் வழிபாடுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஆத்மார்த்தமா யார் ஒருத்தர் பண்றாங்களோ, அவங்களுக்கு இந்த உலகத்துல கிடைக்காத ஒரு விஷயம் அப்படிங்கிறதே இல்ல. எல்லா விஷயங்களுமே கிடைக்குமாம். வேண்டுன எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு கட்டாயம் அவர் நிறைவேத்தி குடுப்பாராம். பொதுவா நரசிம்மர் வழிபாடுங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயங்கள்ங்க. பக்தி உள்ளவர்களுக்கும், பாக்கியம் உள்ளவர்களுக்கும் கட்டாயம் நரசிம்மர் காட்சி குடுப்பாருங்க. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்டின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்ஸர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.